மாறி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தவேகவினுடைய தலைவர் அதாவது விஜய் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தற்போது பல செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற போது ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி குறித்து தங்களது அறிவிப்பை பார்வையை வெளிநடத்தி அது முன்னெடுத்து வருகிற ஒரு கால சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் மற்ற கட்சிகள் தங்களை என்ன செய்ய வேண்டும் என பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை அப்படியே கொண்டு செல்வதற்கு அவர் முயற்சி செய்கிற நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க இருப்பதாக இன்று காலை மிக முக்கிய நாளேடு நேஷனல் நியூஸ் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற அந்த வகையில் இந்த கூட்டணிக்கு அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திமுக கூட்டணியில் இருப்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம், ஆனால் அடிமை ஒன்றும் இல்லை, காங்கிரஸின் வளர்ச்சிக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது நமது உரிமை என்றும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துவது ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி தவறாகும் என்ற கேள்வியும் கூட அவர் எழுப்பியிருக்கிற நேரத்தில், இதை பற்றி பேசவே நீங்கள் பயப்படுகிறீர்கள், காங்கிரஸ் கட்சி கோழையா, பேசவே பயப்பட்டால் மக்களை சந்தித்து எப்படி கட்சியை நாம் வளர்க்க முடியும், திமுகவில் கூட்டணி ஆட்சி கேட்கக்கூட பயந்தால் எப்படி, துணிச்சலாக கேட்க வேண்டும், இல்லையென்றால் கூட்டணியை விட்டு வெளியேற முடிவெடுங்கள் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார் திருநாவுக்கரசர். இதையே KR ராமசாமியும் பேச, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக KV தங்கபாலு, KS அழகிரி ஆகியோர் பேச, காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அனல் பறந்ததாகவும் கூட தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது. இப்படி கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சிகளுக்குள் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து பேச உள்ளதாகவும் அரசியல் விமர்சகர் சிலர் தங்கள் சுயாதீன கருத்துக்களை வலைத்தளங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே தவேகனுடைய தலைவர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த போது ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்தார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு விஜயனுடைய வாழ்த்தை தெரிவித்தார். இதனிடையே தான் விஜய் அரசியல் வருகைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருந்து பலரும் வரவேற்பு அளித்திருந்தார்கள். கட்சி ஆரம்பித்த போதே கொள்கை எதிரி பாஜக தான் என விஜய் தெளிவாக பிரகடனம் செய்தார். இது காங்கிரஸ் கட்சிக்கு அப்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக அமைந்தது. அப்போதே கூட்டணிக்கு வருவதற்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றும் விஜய் அறிவித்தார். யார் வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு, இதை தான் காங்கிரஸுடைய தலைவர் திருநாவுக்கரசர் இப்பொழுது சொல்கிறார். கூட்டணி ஆட்சி தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தற்போது பேசி வரும் சூழலில் ராகுல் காந்தி மற்றும் விஜய் சந்திப்பு நடக்க உள்ளதாக தேசிய நாளிதழ் தன் கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி அளித்துள்ள பேட்டி ஒன்றில், 2026 திமுகவுடன் தான் கூட்டணி என்று இப்போதெல்லாம் சொல்ல முடியாது, தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கணக்குகள் மாறிய வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு, ஆக தவேகவின் வலிமையை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, எங்களது கருத்தும் தவேக கருத்தும் ஒத்துப்போகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பரபரப்பை இது கிளப்பியிருக்கிறது. மறுபுறம் இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை இழுத்து பிடித்து வைத்துக்கொள்ள திமுகவும் தீவிர ஆர்வம் காட்டி வருவதாக அரசியல் விமர்சகர்களும் கருத்தும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவுடைய அந்த கூட்டணியில் நடிகர் ரஜினிகாந்த் பெரும் பங்கு வகித்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் EPSஐ மிக முக்கியமாக சந்தித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு திரு ரஜினிகாந்த் அச்சாரமாக இருந்தார் என்ற செய்திகளும் ராகுல் காந்தியை விஜய் சந்திப்பதை வெளியாவதை ஒட்டி இந்த செய்தி வெளியாகிருக்கிறது.
பாரதிய ஜனதா கூட்டணியில் எக்காரணத்தை கொண்டும் விஜய் இணைவிடக்கூடாது என இதற்கு ரஜினிகாந்துடைய தீவிர முயற்சி அவர் காய் நகர்த்தி வருவதாகவும் கூட மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் செய்திகளுக்கு பஞ்சம் ஒன்றும் இல்லை. ரஜினியினுடைய இந்த திட்டத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம், அவர் எப்போதும் தனது விஜய் அரசியல் களத்தில் குதித்து விட்டார் என்றாலும் கூட கட்சி ஆரம்பிப்பதற்காக சொல்லிய ரஜினி அதிலிருந்து பின்வாங்கி விட்டார். அது கடந்த கால கதை. என்னதான் கட்சி ஆரம்பிக்காமல் பின்வாங்கினாலும் அவரது மனதில் அரசியல் ஆசைகள் இருப்பதாகவும் அவற்றை கட்சி இல்லாமல் இதுபோன்று ஒரு பெரிய மனிதர் அந்தஸ்தில் சில காரியங்களில் ஈடுபடலாம் என அவர்கள் நம்பியிருப்பதும் இப்போது வந்திருக்கிறது. ஆகவேதான் அவர் அப்பொழுது பாஜகவை புகழ்வது, இந்துத்துவ அரசியல் பேசுவது, மோடியை போராளி என்பது, பாஜக மற்றும் ஆன்மீக தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது, இதெல்லாம் அவர் சொன்னதாக அவருடைய இருப்பை தமிழ் மக்களுக்கு உறுதி செய்வதாக அமைகிறது. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு இந்த நிலையில் அவர் தூதுவராக ரஜினி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த கூட்டணியில் விஜயை இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முயற்சிகளுக்கு திரு ரஜினிகாந்த் தடை விதிப்பதாக சில செய்திகளும் வெளியாகிருக்கிறது. சினிமாவில் தனக்கு விஜய் போட்டியாக இருந்தார். இப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் வந்துவிட்டால் தனக்கான தனி அடையாளம் குறையும் என்பது போன்ற ஒரு செய்தியும், அது உண்மைத்தன்மைகள் குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டு அரசியலில் பல பரிணாமங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே எங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் பயணிக்கிறோம், எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உருவானது என்று இபிஎஸ் பழனிசாமி தன் கருத்தை வைத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிய இபிஏ பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி வலிமையானது என்றும் மட்டுமல்ல, நாங்கள் வெற்றி கூட்டணி, வெற்றி பெறுவதற்காகவே கூட்டணி வைத்துள்ளோம், இன்னும் இந்த கூட்டணிக்கு பல கட்சிகள் வர உள்ளன, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளதையும் கூட இபிஎஸ் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இன்றைக்கு டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் ஏற்படுமா, மிரட்டல் இல்லாத கூட்டணியை இபிஎஸ் எப்படி ஆரம்பித்து எப்படி வெற்றி பெறப் போகிறார் என்று அவர் சொல்வதையும், ரஜினிகாந்தினுடைய மீடியேட்டர் முயற்சிகளும் கூட இன்றைக்கு அதே நாளிதழில் ஒரு செய்திகள் 2 செய்திகள் ஒரு தேசிய நாளிதழிலையும் மற்றொரு செய்தி அதுவும் ஒரு தேசிய நாளிதழிலும் வெளியாகியிருக்கிறது. ஆக பரபரப்புக்கு பஞ்சமில்லையோ என தமிழக அரசியலில் மலை போல் செய்திகள் குவிந்து வருவதை நாம் இந்த செய்தியினுடைய காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி.